ஏன்னா அம்மன் வழிபாடில் வந்து நீங்க உங்களுடைய பாதத்தில் மஞ்சள் தடவுறது ரொம்ப முக்கியம். முகத்தில் தடவுறீங்களோ இல்லையோ, பாதம். பாதத்தில் ரொம்ப முக்கியம். உங்க பாதம் வந்து அம்பாளுடைய வருகைக்கு ரொம்ப அதாவது அடிப்பாதம் வந்து சனியுடைய காரகத்துவமாக இருக்கும். பாதத்தின் மேல் பக்கம் வந்து லட்சுமி தாயாருடையதாக இருக்கும். ஆனா மேல் பாகத்தில் உள்ள பாதத்தின் மேல் பாகத்தில் அம்பாளுடைய குடியிருப்பாவே உட்கார்ந்திருப்பதனால், அந்த முகமும் அம்பாளுடைய பாதம் அதாவது பாதமும் நம்மளுக்கு வந்து அம்பாளுடைய இருக்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இந்த 2 இடத்துலயும் வந்து மஞ்சள் பூசி நம்ம வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அ ம். யார் வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு அது முகத்துக்கு பூசுனீங்கன்னா கண்டிப்பா பாதத்தில் பாதத்துக்கும் பூசணும். மஞ்சள் இருக்கணும். சந்தனம் வந்து கண்டிப்பாக மார்பகம் இல்லாட்டா இந்த இதுல அது 2 பக்கமும் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் தாளிச்சரடில் மல்லிகைப்பூ கோர்த்து வைத்து வழிபாடு பண்ணுவது. உங்க தாளிச்சர மல்லிகைப்பூ முதல்ல சுத்திட்டு, அத உள்ளுக்கு போட்டுட்டு, அத தொட்டு கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் அம்மன் வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடு பண்ணும்போது கணவருடைய அங்கீகாரம் பெற்று தான் அம்மன் வழிபாடு பண்ணணும். "நீ பண்ணுமா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு" சொல்லிட்டு எந்த கணவர் சொல்லுறாரோ, அந்த வீட்டு நீங்க அம்மன் வழிபாடு தாராளமா பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கணவன் மனைவி இடையே பிரச்சனைய குடுக்காது.